ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் மாற்றப்பட்டது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கமளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களது தேர்தல் பணியை விரைவுபடுத்தி இருக்கிறோம். அதனால் எல்லா தேர்தல் தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 72 பொறுப்பாளர்கள் 234 தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 72 70 தொகுதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 72 பொறுப்பாளர்கள் 234 தொகுதிகளிலும் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கூட்டணி கட்சி தொகுதி எங்கள் தொகுதி அப்படின்னு வேறுபாடு பார்ப்பதில்லை. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி வேளச்சேரி முழுசாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். நான் நாங்குநேரி போகிறேன். அதே மாதிரி மயிலாப்பூரில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எவ்வளவு பாடுபட முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் எங்களது பணியை ஆற்ற இருக்கிறோம். அதற்கான வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு கிடைத்தது. எச் ராஜா அப்புறம் அண்ணாமலை அவங்களுக்கான அந்த விலக்கு கேட்டிருந்தாங்க, அது மாற்றி கொடுத்தாச்சா? இல்லை, அது எங்களுக்குள்ள தொகுதி தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எனக்கு தெரியாது. இப்போ கேசவ விநாயகம் அவர்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்வார். அவர்கள் மாற்றப்பட்டது பல்வேறு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, இதில் ஒரு விமர்சனமும் இல்லை. முதல்ல அவருக்கு நாங்கள்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். 11 ஆண்டு காலம், அதுவும் குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போது தான் அவர் சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்தார். அவர் என்னோட ஒரு சகோதரராக பழகியவர். இந்த கட்சியோட வளர்ச்சியில் எல்லாம் முக்கிய பங்காற்றியவர். எந்த விமர்சனமும் இல்லை. இது யதார்த்தமாக எப்படி சங்கத்திலிருந்து திடீர்னு 2015 ஆண்டு இங்கே மரியாதைக்குரிய மோகன்ராஜு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆனோன்னு வந்தாரோ, அதே மாதிரி இன்னொரு சங்கத்தில் இன்னொரு பணிக்கு, இதை விட முக்கியமான பணிக்கு போகிறார். அதனால் இது ஆர்எஸ்எஸில் இது ஒரு எப்போவுமே ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவர் வந்திருக்கிறாரு, அந்த சிஸ்டத்தில் தான் அவர் போயிருக்கிறாரு. அதனால் இதில் எந்த விமர்சனமும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டை சொன்னால் அவரோட 11 ஆண்டு கால பணிக்கு அது ஒரு நன்றி உள்ள தன்மையாக இருக்காது. அதனால் அவர் இல்லை, அது மாதிரி நான் சொல்லிட்டேன். இது அவர் இயல்பான மாற்றம் என்பதை நான் சொல்லிட்டேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.